ஹலோ, என் பேர் விக்கி. நான் கொஞ்சம் பேட்ச் 8ல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்னா என்ன, எப்படி ட்ரேட் பண்ணுறது, இது சம்மந்தமான ஒரு தெளிவான விளக்கம் இருக்கலை. அதுக்கு முன்னாடி நான் யூடியூப் இன்டர்நெட்டை தேடி அது சும்மா படித்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, ட்ரேடிங்னா என்ன, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி அதில் மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எவ்ரி வீக் வந்து 3 கிளாஸ் நடக்குது. அதெல்லாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே போகுது. அப்படி கிளாஸில் எதுவும் ஜாயின் பண்ணாமல் போனால் ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். அதிலே மறுபடியும் இப்படி பார்த்து படித்து நோட்ஸ்லாம் எடுத்து இன்னும் ஒரு நல்ல ஒரு தெளிவு பெற்றுக்கொள்கிறதுக்கு லேசாக இருக்குது. அப்புறம் எவ்ரி சாப்டர் முடிய அது சம்மந்தமான அந்த டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இன்னமும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை, டவுட்ஸ்களை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரிக்க இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் சிட்டியோட சீனியர் லெக்சர் ரிக்கி சார். அவரோட அந்த படிப்பிக்கிற ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருக்குது. எப்படின்னு கேட்டால், அவர் எல்லாத்தையும் எளிமையான முறையில் எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய மாதிரிக்க முறையில் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் அது எல்லாத்துக்கும் இலகுவாக புரியுது. இந்த நமக்கு வர டவுட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கோயின் எடுத்து அதை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ண முடியும். சப்போர்ட், ரெசிஸ்டன்ட்லாம் ஃபைண்ட் பண்ணி சார்ட் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு இப்போ வந்துட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிடி அகாடமிக்கும் முக்கியமாக ரிக்கி சேர்க்கும் மனமார்ந்த நன்றிகள். யாரும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுன்னா எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கான பயனை கட்டாயமாக ஃப்யூச்சரில் அனுபவிப்பீங்க.